அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் 100 நாள் ஆன்மீக பயணத்தில் இன்று 11வது நாளில் இணைந்திருக்கிறோம். வேதங்களின் முடிவாகவும் நம் அறிவின் ஒளியாகவும் விளங்கும் அன்னையின் திருவடிகள் எத்தகைய பெருமை வாய்ந்தவை! நம் தந்தை சிவபெருமானே தனது திருமுடியில் சூடிக்கொள்ளும் அந்த தெய்வீக மலரடிகளின் மகிமையை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. நமது வினைகளை நீக்கி பேரானந்தத்தை தரும் இந்த 11வது பாடலை இப்பொழுது காண்போமா? முந்தைய பாடலில் அன்னையின் திருவடியை பற்றி பேசினோம். இந்த பாடலில் அந்த திருவடி எங்கே வீற்றிருக்கிறது என்பதை பட்டர் அழகாக விளக்குகிறார். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிற கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், என் மனதிற்குள் பேரானந்தமாகவும் தெளிவான அறிவாகவும் எப்போதும் தித்திக்கின்ற குறையாத அமுதமாகவும் நிறைந்திருப்பவள் அன்னை அபிராமி. வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும், வானத்தையே எல்லையாக கொண்ட, அதாவது எல்லையற்ற பிரம்மாண்டமான திருவுருவம் கொண்டவள் அவள். 4 வேதங்களாலும் கூட முழுமையாக விவரிக்க முடியாத உயர்ந்தவள். தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிற, அந்த வேதங்களின் முடிவாகவும் சாரமாகவும் விளங்குவது அவளது தாமரை போன்ற திருவடிகள். அத்தகைய திருவடிகள் கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே. வெண்ணிற நீரு பூசி சுடுகாட்டில் ஆடும் நம் தலைவனான சிவபெருமான் தனது திருவடியில் ஒரு பூச்சூடியது போல விரும்பி சூடிக்கொண்ட பெருமை உடையவை. இதன் எளிய பொருள், அன்னை அபிராமி என் மனதிற்குள் எப்பொழுதும் ஆனந்தமாகவும் அறிவாகவும் தித்திக்கின்ற அமுதமாகவும் நிறைந்திருப்பவள். அவளோ வானத்தையே எல்லையாக கொண்ட பிரம்மாண்டமான வடிவம் உடையவள். 4 வேதங்களுக்கும் எட்டாத உயர்ந்த பொருளாக இருப்பவை அவளுடைய திருவடிகள். அத்தகைய புனிதமான அன்னையின் திருவடிகளைத்தான் சுடுகாட்டில் ஆடும் நம் தந்தை சிவபெருமான் தனது திருமுடியில் ஒரு பூச்சூடியது போல் சூடிக்கொண்டுள்ளார். இதன் நற்பலன்கள் மற்றும் வழிபாட்டு முறை. இந்த பாடலை பாராயணம் செய்வதால் மனக்குழப்பங்கள் நீங்கி மன உறுதி உண்டாகும். தீய சக்திகளின் பாதிப்பு விலகும். அன்னை நம் அறிவில் ஒளியாக தோன்றி நல்வழிப்படுத்துவாள். அன்னைக்கு வாழைப்பழம் அல்லது இனிப்பு வகைகள் நெய்வேத்தியம் செய்து இந்த பாடலை 14 முறை பாராயணம் செய்யலாம். சிவபெருமானை போற்றும் திருவடி என்பதால் இதை சொல்லும் போது நமக்கு பாதுகாப்பும் பேரருளும் கிடைக்கும். நேயர்களே, சிவனாரே தன் தலையில் தாங்கும் அன்னையின் திருவடிகளை நாமும் நம் மனதில் நிலைநிறுத்துவோம். பேரானந்தமும் தெளிவான அறிவும் நம்மை தேடி வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நாளை நாம் 12வது பாடலில் சந்திக்கலாம். அன்னை அபிராமியின் அருள் உங்கள் இல்லமெங்கும் நிறையட்டும். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.